யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில். ஆமேன். முதலாவது அந்த 3 நாளைக்குள்ளே ஏன் ஆண்டவர் இந்த காரியங்களை செய்கிறாரு? நமக்கு ஒரு 7 நாளைக்குள்ளே இந்த அற்புதங்கள்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசித்து வார்த்தைகளை கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் தந்துட்டு இருக்கிறாரு. இங்கே என்ன படிக்கிறோன்னு சொன்னால், அந்த 3 நாளைக்குள்ளே ஜனங்களுக்கு பரிசுத்தப்படுத்தக்கூடிய போதனையே கர்த்தர் கொடுக்குறாரு. எந்த வேத பகுதியில் எங்கே போனாலும் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் என்று தான் வேதத்தில் வாசிக்கிறோம். வேதம் நமக்கு என்ன சொல்லுது? இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்குது. இங்கே யோசுவா ஜனங்களை பார்த்து சொல்கிறாரு, 3வது அதிகாரம் 5வது வசனம். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. ஆமேன், ஆமேன், ஆமேன். அற்புதங்களை செய்கிற